வெண்ணிலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பொழுது போல அப்படின்னு சொல்லி கண்மணிய கூப்பிட்டு, இதுதான் நல்ல டைம்ன்னு சொல்லி நல்லா கலாய்க்கிறாங்க. உங்க அம்மா ஏற்கனவே வந்து எங்க அம்மாட்ட வந்து வேலைக்காரியா இருந்தாங்க. இப்ப நீ வந்து என்ட்ட வேலைக்காரியா இருக்கிற. உனக்கெல்லாம் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் வேணுமா? நீ அந்த அளவுக்கு உயர்ந்து போணுமா? அதாவது கற்பனை பண்ணி கூட நீ பார்க்கக்கூடாது அத நினைச்சு அப்படின்றாங்க. ஒரு கட்டத்துல வந்து கண்மணி ரொம்ப கோவப்பட்டு அடிக்கிற மாரி போயிர்றாங்க. ஆனா அடிச்சோம்னா கண்டிப்பா அந்த இடத்துல பிரச்சனை வந்து ஜீவாவுக்கு தான் ஏற்படும். ஏற்கனவே இவ பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் அவனே அந்த ஹோட்டல நடத்திக்கிட்டு இருக்கான். இதுல நம்ம தேவையில்லாம வந்து அவனுக்கு ஒரு பிரச்சனைய குடுத்துறக்கூடாது அப்டின்ட்டு, கண்மணி அப்படியே ரொம்ப சைலண்டா போயிர்றாங்க. அந்த கோவத்த நேரா வந்து அன்புட்ட காட்டுறாங்க. எல்லாம் உங்கனால தான் இந்த பிரச்சனை. நீங்க எங்கெங்க இருக்கீங்களோ அங்கலாம் அவ வந்து என்னைய தொல்ல பண்றா. நான் சுயமா வந்து லைஃப்ல முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட ஃப்ரெண்ட் மூலியமா நான் வந்து இந்த ஹோட்டலுக்கு பார்ட்னர்ஷிப்புக்கு வந்தேன். இப்ப பாரு என் நிலைமைய பார்த்தீங்களா? அப்படின்னு சொல்லி கவலைப்படுறான். வாய்ச்சாடலெல்லாம் என்ட்ட நீங்க காட்டுறீங்க. அதே இது வந்து அவட்ட நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்றீங்க அப்படின்னு சொல்லிர்றாங்க. எல்லாத்தையுமே கேட்டுட்டு அன்பு என்னடா பண்றதுன்னு தெரியாம நேரா வினயலாட்ட கோவமா போய், "ஏன் இப்படி நடந்துக்கிற?" அப்படின்னு சொல்லி பேசுறாரு. "இது கூட உங்களுக்கு தெரியாதா? உங்க மேல நான் ரொம்ப அன்பா, காதலா இருக்கேன். என் காதல நீங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா, நான் எதுக்கு தேவையில்லாம கண்மணிட்ட போய் பிரச்சனை பண்ண போறேன்? ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாட்டுக்கு ஜாலியா லைஃப்ப கொண்டாடிட்டு போலாம்ல. இன்னும் சொல்ல போனோம்னா, இந்த ஹோட்டல் இன்வெஸ்ட்மென்ட் நான் பண்ண வந்ததே வந்து சம்பாரிக்கிறதுக்கு இல்ல. உங்கள பார்க்கறதுக்கு தான. இது கூட உங்களுக்கு புரியாதா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன்ன எனக்கு பிடிக்காது, பிடிக்காதுன்ட்டு. திரும்ப திரும்ப ஏன் இப்படி வந்து டார்ச்சர் பண்ற? அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்புல அன்பு. அப்படிலாம் ஒரே இதா சொல்லிறக்கூடாது அன்பு. ஆரம்பத்துல மொத என்ன நீங்க லவ் பண்ணீங்க. இப்ப கண்மணிய கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் அவளே உங்கள வேணான்னு சொல்லிட்டு போயிட்டால்ல. அப்புறம் என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிற வேண்டியது தானே அப்படின்றாங்க. நீங்க இப்படி வந்து தேவையில்லாம என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இதே டார்ச்சர டபுள் மடங்கா நான் கண்மணிட்ட காட்டுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அவரால ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு இடத்துல பயங்கரமா சத்தம் போடுறாரு. இதுக்கு எல்லா விளைவையும் வந்து நான் கண்மூடிட்டு தான் காட்டப் போறேன்னு கூட தெரியாம என் கூட நீங்க சண்ட போடுறீங்களே! அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணிலா பேசுறாங்க. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களுக்குள்ளேயே ஒரு இடியாப்ப கதையா உள்ள சுத்திக்கிட்டு இருக்காங்க. இத கடந்து எப்படி வரப்போறாங்க அப்படின்னு தெரியல. தொடர்ந்து பாருங்க.